வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் அதிகமாக டவுட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சார் டிஎன்பிஎஸ்சியில் ஆன்லைன் பேட்ச் வெராண்டா ரேஸில் ஆன்லைன் பேட்ச்க்குனா என்னென்ன போயிட்டுருக்கு தற்பொழுது? நிறைய பேர் அந்த பேட்ச்லேயே இருப்பீங்க, என்னென்ன போயிட்டுருக்குன்னு சொல்லி கூட தெரியாமல் இருப்பீங்க. அதற்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ கரண்ட்டாக டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பேசிக் சர்க்கிள்னு சொல்லக்கூடியது ஒன்று போகுது. பேசிக் சர்க்கிள் நார்மலாக இப்போ அட்மிஷன் போடுறாங்க, அவங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஒரு சப்ஜெக்டாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு, பேசிக் சர்க்கிள் போயிட்டுருக்கு. சரியா? அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது போயிட்டுருக்கு. எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது இல்லாமல் சூப்பர் பேட்ச்னு சொல்லக்கூடியது. அடுத்து புதுசாக கவர்மெண்ட் ஆஃபீஸர் 1, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் 2, இந்த மாதிரி ஒரு பேட்ச் போகுது. சரிங்களா? இதுதான் இப்போ ஆன்லைனில் தற்பொழுது போயிட்டு இருக்கிறது. இதற்கு அடுத்து போகக்கூடியது நம்ம அதில் சொல்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா பேசிக் சர்க்கிள் யார் யாருக்கு போகுது? பேசிக் சர்க்கிள் யார் யாருக்கு போகுதுன்னா, இந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அட்மிஷன் போட்டவங்க, டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அட்மிஷன் போட்டவங்க, டிசம்பர் 6, டிசம்பர் 20 அட்மிஷன் போட்டவங்க, அதே மாதிரி ஜனவரி 3, ஜனவரி 17, ஜனவரி 31, பிப்ரவரி 14, பிப்ரவரி 28. பிப்ரவரி 28 இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக் சர்க்கிள் உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கும். சரிங்களா? இப்போ பாலிட்டி கிளாஸஸ் உங்களுக்கு போயிட்டுருக்கும். இதற்கு அடுத்து வரக்கூடிய எக்கனாமிக் கிளாஸஸ் போகும், இந்த மாதிரி உங்களுக்கு போகும். யூனிட் 9 கிளாஸஸ் இந்த மாதிரிலாம் போகும். எவ்ரி சப்ஜெக்ட் உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கும். இதை தாண்டி தமிழ் கிளாஸும் உங்களுக்கு மார்னிங் போகும். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய பேட்சுக்கு அது உங்களுடைய ரெஸ்பெக்டட் மென்டார்ஸும் சொல்லுவாங்க. சரிங்களா? எந்தெந்த பேட்சுக்கு எந்த டாபிக் அப்படி போகுது அப்படின்னு சொல்லி. இவங்க எல்லாருமே இப்போ பேசிக் சர்க்கிள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பேட்ச் 1, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பேட்ச் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்குது. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பேட்ச் 1 பொறுத்தளவில் யார் யாருக்கு போகுது, இது எப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? மார்ச் 11 இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பேட்ச் 1ன்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இது எந்த மாதிரி பேட்சுக்கு போகுது, ஏன்னா பேசிக் சர்க்கிள் வேறு, இது யார் யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம்ல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேசிக் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் டெஸ்ட் எழுதிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பீங்க. சரிங்களா? பேசிக் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் டெஸ்ட் எழுதிட்டு வந்துட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு 45 டேஸ் பிளான் சொல்லக்கூடியது. நீங்கள் அப்படியே இதில் அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுவீங்க. யார் ஏப்ரல் 26, இந்த ஏப்ரல் 26லேயே சில பேர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த சூப்பர் பேட்சுக்கும் போயிருப்பாங்க. அதை பற்றி ஒன்றும் கவலைப்படையாது. சரிங்களா? இந்த ஏப்ரல் 26 இருக்கக்கூடியவங்க சில பேர் சூப்பர் பேட்ச் போயிருந்தாலும் ஒன்றும் கவலை கிடையாது, நீங்கள் சூப்பர் பேட்சை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து மே 10, மே 24, அதே மாதிரி ஜூன் 7, ஜூன் 21, ஜூலை 5, ஜூலை 19, ஜூலை 31. இந்த பேட்ச் எல்லாருமே தற்பொழுது எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் போகுதுல, எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் டெஸ்ட் எழுதிக்கிட்டீங்களா, நீங்கள் டேரெக்டாக அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பேட்ச் 1க்குள்ளே போக போகிறீங்க. டேரெக்டாக எதுக்குள்ளே போக போகிறீங்க? கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பேட்ச் 1க்குள்ளே போக போகிறீங்க. உங்களுக்கு மார்ச் 11லேருந்து அந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இதனுடைய ஃபுல் ஸ்கெடியூல் உங்களுக்கு ஜூம்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இந்த மென்டார்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. சரிங்களா? இது டெய்லி என்னென்ன போக போகுது, என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு போக போகுது, தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ்ல எப்படி போக போகுது, ஒரு சப்ஜெக்டில் எவ்வளோ டெஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அடுத்து பேசிக் சர்க்கிள் ஸ்டூடெண்ட் தற்பொழுது இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கும். யார் ஆகஸ்ட் 14, ஆகஸ்ட் 30, செப்டம்பர் 13. யார்? ஆகஸ்ட் 14 பேட்ச்சு, ஆகஸ்ட் 30 பேட்ச்சு, செப்டம்பர் 13 பேட்ச். இந்த 3 பேட்ச் இருக்காங்கல்ல, இந்த 3 பேட்சுக்கு தற்பொழுது என்ன போயிட்டுருக்கு? பேசிக் சர்க்கிள் போயிட்டுருக்கு. பேசிக் சர்க்கிள் போயிட்டுருக்கு. அதாவது பாலிட்டி இப்போ போதா, பாலிட்டி முடிச்சு எக்கனாமி வந்தோடனே அந்த ஆகஸ்ட் 30 முடிஞ்சிடும். பாலிட்டி எக்கனாமி முடிஞ்சு ஆகஸ்ட் 30 முடிஞ்சிடும். பாலிட்டியோட பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் 14 முடிஞ்சிடும். அடுத்து செப்டம்பர் 13 பார்த்தீங்கன்னா பாலிட்டி எக்கனாமி யூனிட் 9 முடிஞ்சிடும். நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம், இது முடிச்ச உடனே மார்ச் 11 அன்னைக்கு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பேட்ச் 1 அதில் ஜாயின் பண்ணிடுவீங்க. அந்த டெஸ்ட்டு நீங்கள் ரெகுலராக எழுத போகிறீங்க. ஓகேவா? இந்த பேட்சில் இருக்கக்கூடியவங்க. அடுத்து இந்த பேட்ச் ஆல்ரெடி உங்களுக்கு குரூப்பில் போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பேட்ச் 1 யார் யாருக்கு போகுது? பேசிக் சர்க்கிள் கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்டு ஆகஸ்ட் 14, ஆகஸ்ட் 30, செப்டம்பர் 13. சரிங்களா? ஆகஸ்ட் 14, ஆகஸ்ட் 30, செப்டம்பர் 30. என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? 11 மார்ச் 2024 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அடுத்து டிஎன்பிஎஸ்சி ஆன்லைனில் கவர்மெண்ட் ஆஃபீஸர் பேட்ச் 2ன்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ட் ஆகுது. இதற்கு முன்னாடி வந்து பேட்ச் 1 கவர்மெண்ட் ஆஃபீஸ். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் பேசிக் சர்க்கிள் 90% கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் பேசிக் சர்க்கிளில் 70% கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பேட்ச் 2ன்னு சொல்லக்கூடியது மார்ச் 22 போகுது. அடுத்து செகண்ட் பேட்ச் 2 கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பேட்ச் 2ன்னு சொல்லக்கூடியதுன்னா பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து ஜூன் 9 வந்துருச்சா, அதை டார்கெட் பண்ணி இந்த ஸ்கெடியூல் உங்களுக்கு இருக்கும். இது யார் யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, செப்டம்பர் 27
ஆகஸ்ட் 14 ஆகஸ்ட் 30 செப்டம்பர் 30 இருக்காங்கல்ல உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பேட்ச் 1ல் போயிருவீங்க. இந்த செப்டம்பர் 27 அக்டோபர் 11 அக்டோபர் 25 நவம்பர் 8 நவம்பர் 22 சரிங்களா 1 2 3 4 5 பேட்ச் இருக்கீங்களா. இந்த 5 பேட்ச் பார்த்தீங்கன்னா எதுக்கு போயிருவீங்க, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பேட்ச் 2க்கு போயிருவீங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பேட்ச் 2க்கு போயிருவீங்க. அப்போ நவம்பர் 22க்கு அடுத்து இருக்கக்கூடிய பேட்ச் பாருங்கள், நீங்கள் தான் டிசம்பர் 6லேருந்து இருக்கக்கூடிய ஆளுங்க. நீங்கள் பேசிக் சர்க்கிள் இப்போ படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் இப்போ தான் பேசிக்காகவே பேசிக் சர்க்கிள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் போகிற சப்ஜெக்டை பொறுத்து டிஎன்பிசிக்கான இந்த குரூப் 4க்கான ஸ்கெடியூல் உங்களுக்கு சொல்லுவாங்க, ரெஸ்பெக்டடாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த மென்டார்ஸும் சொல்லுவாங்க. யார் டிசம்பர் 6 டிசம்பர் 20 நீங்கள் இப்போ பேசிக் சர்க்கிள் போயிட்டுருக்கும் சரிங்களா. உங்களுக்குன்னா அப்போ தான் ஒரு 20 to 30% உங்களுக்கு பேசிக் சர்க்கிள் இப்போ போயிட்டுருக்கும். ஓகேவா, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் இதை அப்படியே தரவாக படிச்சுக்கிட்டுங்க. என்னென்ன தெரியணுமோ எல்லாமே தெரிஞ்சுக்கிறேங்க. ஓகே, இவங்களுக்கு ஏதாவது ஒரு அப்டேட்டட் ஸ்கெடியூல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறது மாதிரி இருக்கும். ரைட்டு, அடுத்து வேறு யார் இருக்கா, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பேட்ச் 2 யாருக்கு செப்டம்பர் 27 அக்டோபர் 11 அக்டோபர் 25 நவம்பர் 8 நவம்பர் 22 உங்களுக்கு போகுது சரியா. எப்போலேருந்து போகுது, மார்ச் 22லேருந்து போகுது. அடுத்து இதை தாண்டி சூப்பர் பேட்ச்னு சொல்லக்கூடியது போகுது. சூப்பர் பேட்ச்னு சொல்லக்கூடியது, இந்த சூப்பர் பேட்சில் இருக்கக்கூடியவங்க ஆல்ரெடி என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பேசிக் சர்க்கிள் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் சரியா. எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஒரு 45 டேஸ் அந்த பிளானரில் படிச்சிருப்பீங்க. இதை தாண்டி எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் 2.0ன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் 2.0ன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இது எவ்வளோ நாள் போணுச்சு, ஒரு 72 டேஸ் போணுச்சு, 72 நாள் போணுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கு 180ன்னு சொல்லக்கூடியது பார்த்துருப்பீங்க. இலக்கு 180ன்னு சொல்லி தமிழ் வாரியா இந்த பேசிக் சர்க்கிள் ஆல்ரெடி உங்களுக்கும் வைகரை தமிழ்னு சொல்லக்கூடிய ஃபோல்டரில் பார்த்தீங்கல்ல, அதே தான் இவங்க இலக்கு 180ன்னு சொல்லி பார்த்துருப்பாங்க யார் இந்த சூப்பர் பேட்சில் இருக்கக்கூடியவங்க. அடுத்து யுக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துருப்பீங்க. யுக்தி பேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 65 டேஸ் போணுச்சு உங்களுக்கு, 65 நாட்கள் யுக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய போணுச்சு. இது எல்லாம் முடிச்சுட்டு எதுக்குள்ளே வந்திருக்கீங்க, சூப்பர் பேட்சுக்குள்ளே வந்திருக்கீங்க. சூப்பர் பேட்சில் டே 1 டே 2 டே 3 டே 4ன்னு சொல்லி ஒரு நாளாக டெஸ்ட் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு வருது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டே 15 டே 16 வரைக்கும் கூட டெஸ்ட் அப்லோட் ஆகிருக்கும் சரிங்களா. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல டே 16 வரைக்கும் உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்கும். டே 15 வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க. எவ்ரி டெஸ்ட் ஒரு டெஸ்ட்டாக நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்க போகிறீங்க. நீங்கள் பாருங்கள் பேசிக் சர்க்கிள், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் 2.0, இலக்கு 180, யுக்தி அது படிச்சிங்க. அதற்கடுத்து இப்போ சூப்பர் பேட்ச் வந்துட்டிங்க சரிங்களா. இப்போ இதில் சூப்பர் பேட்சில் இருக்கிறவங்களுமே ஏதோ ஒரு கிளாஸ் போட்டால் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தோணும் சரிங்களா. உங்களுக்கு என்ன தோணுதோ படிக்கிறதுக்கு டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா. மறுபடியும் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அது தேவையில்லை மேக்ஸிமம், ஏன்னா எல்லாமே இதில் கிளாஸ் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் இலக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெக்கார்டடாக வீடியோ உங்களுக்கு அதிலே இருக்கும். யுக்தியில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ரெக்கார்டடாக வீடியோ உங்களுக்கு இருக்கும். பேசிக் சர்க்கிள் நீங்கள் படிக்கல, கிளாஸ் ரெக்கார்டடாக வீடியோவில் உங்களுக்கு இருக்க போகுது சரியா. ஓகே, இதுதான் தற்பொழுது ஆன்லைன் பேட்சில் போயிட்டு இருக்கக்கூடியது. ஆன்லைன் பேட்சில் பேசிக் சர்க்கிள், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள், அதே மாதிரி சூப்பர் பேட்ச், கவர்மெண்ட் ஆஃபீஸர் பேட்ச் 1, அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர் பேட்ச் 2 எல்லாம் இது சம்மந்தமான வேறு ஏதாவது ஒரு அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.